அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆப்பமும் ஒரு கொண்டக்கடலை கறியும் பண்ண போகிறேன். இந்த ஆப்பத்துக்கு புழுங்கலரிசி, உளுந்து, சர்க்கரை, ஈஸ்ட்டு எதுவுமே கிடையாது. வெறும் 1/2 கப்பு சாதம் மட்டும்தான். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசியும் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் ஊற போட்டிருக்கேன் ஒரு 4 மணி நேரம். அதுக்கு நான் 1/2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் பாதி அரிசியும் பாதி சாதமும் சேர்த்து அரைச்சி 2 வாட்டி இதை நான் அரைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி அரைச்சாச்சு. இப்போ 2வது வாட்டியும் அரைச்சி போட்டுக்கலாம். 2வது அரைச்சாச்சு, மொத்தமாக அரைச்சாச்சு. இப்போ இதோட உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாவை அப்படியே நம்ம கலந்து வச்சிடலாம். நம்ம அந்த ஆப்பம் செய்யும்போது உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிக்கலாம். அது ஒரு மத்தியானமாக நீங்கள் ஊறப்பட்டு சாயந்தரமாக ஆட்டி ராத்திரியெல்லாம் நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மூடி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு, கெட்டியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ எல்லாத்துலேயுமே தண்ணியும் உப்பும் சேர்க்க மாட்டேன். எனக்கு தேவையானது ஒரு 4 கரண்டி மாவு தான். அதை மட்டும் எடுத்து வச்சு அதில் நான் உப்பும் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். மீதியை உப்பு போடாமல் அதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலை பாருங்கள், முளை கட்டின கொண்டக்கடலை. இதை நான் எப்பவுமே ஆவியில் தான் வேக வைப்பேன். அதே மாதிரி ஆவியில் தான் இப்போ வேக வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த மாவில் நான் தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன். வேறு பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி போட வேண்டாம். ஏன்னா எங்கள் அம்மாலாம் நிறையா தண்ணி ஊற்றி செய்வாங்க. அந்த பதம் வேறு, அந்த மாவோட பதம் வேறு மாதிரி இருக்கும். உலக்கையில் போட்டு இடித்து கப்பியெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டமாக செய்வாங்க அந்த ஆப்பம். ஆனால் நல்லா தான் இருக்கும். இது நம்ம அவ்வளோ கஷ்டப்படல, ஈஸியாக செய்கிறோம். இந்த ஆப்பம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிரேவிக்கு உண்டான மசாலா ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 முந்திரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 2 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சுட்டு, அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம், அதோட ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப இஷ்டம்னா நீங்கள் இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்ததுனால நான் கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ இதோடைய ஒரு 3 ஸ்பூன் வேக வச்ச இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயோ மசாலாவோடு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியாப்பொடி, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் உடச்சி ஒரு 1/2 ஸ்டார் போட்டுக்கோங்க. போதும், ரொம்ப வாசனை வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த கொண்டக்கடலை வேக வச்சு இதை நான் அந்த கல்லில் இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்து வச்சோம்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடித்து வச்ச கொண்டக்கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைக்கவும் போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா இந்த கெட்டியாக இது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இப்போ மசாலா இதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா இதை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது
இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலையில் செய்து பாருங்கள். இந்த கடலையிலையும் செய்யலாம். காபூல் சனான்னு இருக்கும் இல்லையா, பெருசு பெருசாக, அதில் கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியும் நீங்கள் தேங்காய் எண்ணெயிலேயே செய்யலாம். நல்லாவே இருக்கும். தேங்காய் எண்ணெய் எனக்கு இந்த பன்னிக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. அதனால் நான் அது மேலே தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக செய்யணுன்னா கூட தேங்காய் எண்ணெயும் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தடவி பூசிக்கோங்க. நிறையா எண்ணெய் ஊற்றாதீங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு போட்டு இதை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றுனீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற மாவு சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப சுத்தாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற மாவு வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இந்த ஓரமெல்லாம் கருத்து போயிடும். அதுக்காக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. மூடி போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்தில் அருமையான ஆப்பு ரெடி ஆகிடும். கஷ்டமே இல்லாமல் அருமையான வாசனையான மணமான ஒரு பஞ்சு போல் ஒரு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஆப்பம் சுட சுட நமக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த கஷ்டமே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லாமல் நிறைய பொருள் சேர்க்காம வெறும் சாதம் மட்டுமே அரிசியோடு சேர்த்து சாதம் மட்டுமே சேர்த்து அரைச்சி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். இந்த முட்டை தோசை வேணும்னா கூட இங்கே நடுவில் முட்டை போட்டிருக்கலாம். காய்கறி வேணும்னா கூட காய்கறி போட்டுக்கலாம். எல்லாமே செய்யலாம் இதில். நான் இன்றைக்கி கடலைக்கறி தான் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். எல்லாமே ரெடி ஆகிடும்.